ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் மேன். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் படத்தோட எண்டிங்ல ஒரு நல்ல மெசேஜை சொல்லிருக்கேங்க. சரி, வளவலன்னு பேசத்தவள வாங்க கதைக்குள்ள நேரடியாவே போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் மூவி சீரீஸ்ல ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்காக தான் நாங்க இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். சோ மக்களே, வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்கு நடுவுல மரத்தெல்லாம் வெட்டி ரயில்வே ட்ராக்க போடுறாங்க. அப்ப சாமியார் ஒருத்தர் இதை இப்படியே நிறுத்திடுங்க, இல்லைன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் வரும்னு மிரட்டாரு. ஆனா அதுக்கு தலைவர் போடாம இருந்து மிரட்டி அனுப்பிடுறாரு. அப்ப அதே நேரம் டனல் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க டைம் ஆச்சு நாளைக்கு வந்து பாப்போம்னு கிளம்புறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஃபேமிலி சிச்சுவேஷன் ஓட்டி பாக்குறாரு. கூட ஃப்ரெண்டுமே துணைக்கு வேலை செய்யறாரு. அப்ப இது சத்தம் கேக்குது. என்னன்னு சைட்ல பார்த்தா டனல்குள்ள ஜல்லி தள்ளிட்டு போனவரை காணோம். இவரு என்னடா இது அப்படின்ட்டு பயத்துல கிட்ட போய் பார்க்க டனல்ல இருக்க லைட்ஸ் எல்லாமே உடனே ஆன் ஆகுது. சடனா மேல இருந்து ஜல்லி கொட்டுது. இவரு பயந்து போய் மேல பார்த்தா அந்த பேய் ஃப்ரெண்ட கடிச்சு கொதறிட்டு இருக்கு. அதை பார்த்து இவரு மிரண்டு போய் கத்த அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க. கட் பண்ணா இப்ப ரயில்வே ட்ராக்ஸ்ல முழுசா போட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஓப்பனிங் செரமோனி. இந்த ரயில்வே ட்ராக்ஸ் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்க இந்த ரெசார்ட்காக தான் கட்டிருக்காங்க. அண்ட் முழுக்க இது டூரிசம்காக தான் பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதனால இன்வெஸ்டர்ஸும் தலைவரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் மேன் பேரு சாண்டஸோ. இவன் தான் அதிகமா ஷேர்ஸே போட்டிருக்கான். அப்ப அக்கா தங்கச்சி 2 பேர் வராங்க. வந்தோடனே அக்காக்காரி இந்த மொத்த காட்டையுமே அப்படி மினிச்சர் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்க இப்ப லேடிஸ் எல்லாரும் வந்து எங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு என்னாச்சு, அவங்கள என்னதான் பண்ணீங்க அப்படின்ட்டு கத்துறாங்க, போராட்டம் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு லேடி ரொம்பவுமே பதட்டமாகறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னு தெரியல. அதை பார்த்த சாண்டஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டு கத்துறாரு. சார், டெவலப்மெண்ட் தான் அப்படிதானே இருக்கும், இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு தலைவர் சமாளிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் ட்ரெயின் ஏற வராங்க. அப்ப அகாக்காரி டேக்குன்னு ஒருத்தங்கிட்ட கேமராவை கொடுத்து எங்களை ஒரு போட்டோ எடுத்து கொடு அப்படின்ட்டு சொல்றா. அவன் எடுத்து கொடுத்ததும் ஐயா ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்ட்டு சொல்ல தங்கச்சிக்காரி திட்டுறா. அப்புறம் இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் விஐபிக்கு, செகண்ட் கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு, தேர்ட் கம்பார்ட்மெண்ட் கேண்டீன், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கம்பார்ட்மெண்ட் எக்கானமிக் கிளாஸ்க்கு. அக்காவும் தங்கச்சியும் ஃபிஃப்த் கம்பார்ட்மெண்ட் தான் உட்கார்றாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைவ்ல அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஏதோ ப்ராப்ளம் போல. அதனால இந்த ட்ரிப் முடிஞ்சதும் இந்த ஊர் விட்டே போயிடலாம் யாருக்கும் தெரியாம அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபோர்த் கம்பார்ட்மெண்ட்க்கு வந்து இந்த லேடியை காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா ஓப்பனிங்ல ஒருத்தர் ஃபேமிலி சிச்சுவேஷன் ஓட்டி பார்த்தார்ல, அவரோட ஒய்ஃப் தான். அவரை காணோம் போல. சோ அதனால அவரை தேடி தான் இவங்க இந்த காட்டுக்கே வந்திருக்காங்க. அவருடைய போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவர் அந்த கதவுக்கு அந்த பக்கம் நிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அவரை காணோம். யார்கிட்ட கேட்டாலும் அந்த மாதிரி யாருங்க நிக்கலையா அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அப்ப அவங்க சாந்தசோவை பார்க்க சரி அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த லேடி தத்துறாங்க. அப்ப தலைவர் கிட்ட சாந்தசோ இவங்க பாரு, அந்த மாதிரி எந்த போராட்டமும் இனிமே நடக்க கூடாதுன்னு மிரட்டுறாரு. அப்படியே அக்கா தங்கச்சி கிட்ட வந்தா அக்காக்காரி ஏதோ ஜெர்னல் எழுதிட்டு இருக்கா. அது என்னன்னு தங்கச்சிக்காரி கேட்க அதை காட்ட மாட்டா. அப்ப வெளியே ஒரு காக்கா அப்படியே கூடவே பறந்து வருது. அதை பாக்குறா. அப்ப சடனா அது கண்ணாடி வந்து மோத பயந்து போயிடுறா. அப்ப அக்காக்காரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல அடி சீக்கிரம் வந்துடுற அப்படின்ட்டு இவ சொல்றா. அக்கா போனதும் அந்த ஜேர்னல்ல அப்படி என்னதான் இருக்கா அப்படின்ட்டு திறந்து பாக்கடா. பார்த்தா இவளுக்காக தான் அந்த ஜேர்னலே அவ எழுதிருக்கா. அக்காக்காரிக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு தெரியல. ரெஸ்ட் ரூம்க்கு வந்ததுமே வாமிட் பண்றா. அப்ப கண்ணாடியில அவர் முகம் தெரியுது. பேயா தெரியுறாரு. ஆனா இவ கவனிக்கவே இல்ல. அப்ப இந்த டனல்குள்ள இந்த ட்ரெயின் போகுது. அப்ப அதே சமயம் சிசிடிவில பார்த்தா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல டோர் ஆட்டோமேட்டிக்கா திறந்து மூடுது. அதை பார்த்த ட்ரெயினோட கேப்டன் என்னையாது போய் பாரியா அப்படின்ட்டு சொல்றாரு. அக்காவை காணாமேனு தங்கச்சிக்காரி போன் பண்ணி பாக்குறா. பார்த்தா சிக்னல் கிடைக்கல. சரி நாமளே போய் பாப்போமே அப்படின்ட்டு கிளம்பி போறா. அப்ப அதே சமயம் இந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு வந்து விளையாட கூப்பிடுறா. இவளும் கிட்ட போய் பார்த்தா அது பொண்ணு இல்ல பேய். அதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறா. அப்ப அதே சமயம் செக் பண்ண அந்த ஆளுமே வரான். அந்த பேயை பார்த்து மிரண்டு போய் கத்த உடனே 5th கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்ல இருந்து துண்டாகுது. அக்காவும் தங்கச்சியும் என்னன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தா அக்காக்காரி 4th கம்பார்ட்மெண்ட்க்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கா போல. சோ அதனால அவ தப்பிச்சிட்டா. அண்ட் அவளை தெரிய வந்த தங்கச்சியுமே தப்பிச்சிட்டா. அவங்க வெளியே வந்து பார்க்க 5th கம்பார்ட்மெண்ட்டை காணோம், இறந்து போயிடுறாங்க. உடனே இதை டேகன் கிட்ட வந்து சொல்றாங்க. இவங்க சொல்றத இந்த லேடியுமே கவனிக்கிறாங்க. டேகன் இவங்க சொல்றது உண்மையான செக் பண்ண போறான். பார்த்தா கம்பார்ட்மெண்ட் 5 காணோம், மிரண்டு போயிடுறான். அண்ட் 4th கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அதை கவனிக்கிறாங்க. என்னையாச்சு அப்படின்ட்டு கத்துறாங்க. சார் ஒன்னும் இல்லைங்க சார், ஜஸ்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் அப்படின்ட்டு சமாளிக்கிறான். ஆனா பயத்துல இதை கேப்டன் கிட்ட சொல்ல வேகமா போறான். அப்ப அக்காக்காரி திரும்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போறா. அப்ப தங்கச்சிக்கு டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு பார்த்தா அக்காக்கு லிவர்ல கேன்சர் இருக்கு போல. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரியாகல. சோ இதை பத்தி சொல்லிட்டு ஏன் செக் பண்ண வரல அப்படின்ட்டு கேக்குறாரு. இது தெரிஞ்சனே இவ ரொம்பவே ஃபீல் பண்றா அண்ட் பயந்தும் போறா. அப்ப அக்காக்காரி வரா. அவ வந்ததும் இதை பத்தி கேக்குறா. அதுக்காக என்ன கடைசி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்க சொல்றியா? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி உன் கூட ஜாலியா என்னோட லாஸ்ட் மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணணும்னு சொல்றா. ஆனா தங்கச்சி அதை ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே
ஃபீல் பண்ணி பேசுறா. அதே சமயம் டேக்கன் கேப்டன் கிட்ட வரான். அங்க பார்த்தா கேப்டனை காணோம். அப்ப பவர் சப்ளை பாக்ஸ்ல இருந்து தீப்பொறி சவுண்ட் கேக்குது. என்னன்னு இவன் திறந்து பாக்குறான். பார்த்தா அதுல பாசி வந்து ஜெல் மாதிரி ஏதோ இருக்கு. இவன் பார்த்த ஷாக் ஆயிடுறான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்களும் இப்ப கதவை செக் பண்ணி போய் இறந்தான்ல, அவங்க எல்லாருமே பெய்யா நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவன் மிரண்டு போக அடுத்த செகண்டே அவங்க மறைச்சிடுறாங்க. இவனுக்கு ஒன்னும் புரியாம நின்றுட்டு இருக்க. அப்ப பின்னாடி கேப்டன் வராரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த பவர் பாக்ஸ பார்த்து கேக்குறாரு. ஆனா டேக்குன் பயத்துல உளறான். அப்புறம் எப்படியே கேப்டனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு புரிய வைக்கிறான். ஆனா அதுக்கு கேப்டன் இத பத்தி யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ, நான் கண்ட்ரோல் ரூமை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ வேற வழி இல்லாம டேக்குன் எல்லார்கிட்டயும் வந்து பெருசா ப்ராப்ளம் இல்லன்னு சமாளிக்கிறான். எப்படியும் மேனேஜ் பண்றான். அப்ப திரும்ப ட்ரெயின் டனல்குள்ள போகுது. அப்படி போன உடனே 4th கம்பார்ட்மெண்ட்ல இருக்குங்க எல்லாருமே ஒரு சில பேருக்கு தொண்டை அப்படியே வலிக்குது, அடைக்கிற மாதிரி இருக்கு. அவங்களால மூச்சு விட முடியல. அது எல்லாத்தையுமே ஒருத்தன் போட்டோ எடுக்கிறான். அப்ப சடனா ஒருத்தி பீ பிடிச்ச மாதிரி பேசுறா. நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போறீங்க அப்படின்ட்டு சொல்றா. உடனே பார்த்தா அந்த பேய் வருது. பாதி மனுஷ உடம்புலயும் பாதி மரம் போலையும் இருக்கு. அதை இவன் போட்டோ எடுக்க அடுத்த செகண்டே பார்த்தா எல்லாருமே அதை வணங்குறாங்க. இத தங்கச்சிக்காரி பார்த்து ஷாக்ல நிக்கிறா. உடனே இந்த கம்பார்ட்மெண்ட் கரண்டுக்குது. இவ பயத்துல கத்துறா. எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா பின்னாடி அந்த கம்பார்ட்மெண்ட்டை காணோம். இவ பயத்துல இவ பார்த்ததை சொல்றா. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்ப அந்த சத்தம் கேட்டு தலைவரும் சாந்தசவும் வராங்க. வந்ததும் எங்கயா போச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் அப்படின்ட்டு கத்துறாங்க. அதுக்கு டேக்குன் டனல கிராஸ் பண்ணும்போது கரண்டுச்சுன்னு சொல்றான். அதுக்கு அவங்க சான்ஸே இல்ல அப்படின்ட்டு கத்துறாங்க. அதுக்கு அந்த லேடி இது கோயின்சிடன்ஸ் இல்ல, தீய சக்தியோட வேலைன்னு சொல்றாங்க. அண்ட் தங்கச்சியுமே அவ பார்த்ததை சொல்றா. ஆனா அதை கேட்ட தலைவர் சுத்தமா நம்பவே இல்ல, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி திட்டுறாரு. அப்புறம் சாண்டஸாவை பார்த்து வாங்க சார்னு கூப்பிட்டு நீங்க போங்க சார்னு அவன் திட்டுறான். அந்த ஆள் போனதும் டேக்கு கிட்ட சாண்டஸோ என்ன நடந்துச்சுன்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் விஐபி கம்பார்ட்மெண்ட்க்கு தலைவர் வராரு. அங்க வந்து பார்த்தா சோஃபால பாசி வளர்ந்துருக்கு. அதை பார்த்தோன்னே யாருக்கும் தெரியாம வேகமா அதை தொடச்சிடுறாரு. அப்புறம் கட் பண்ணா தலைவர் கேப்டன் கிட்ட வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அவரு 4th கம்பார்ட்மெண்ட்ல ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவன் உடனே டெலிட் பண்றா அப்படின்ட்டு திட்டுறான். அண்ட் இந்த லேடியும் அந்த பொண்ணுங்களையும் யார்கிட்டையும் விட்டுறாத, முக்கியமா விஐபி பக்கம் வரவே கூடாது அப்படின்ட்டு திட்டுறான். அப்ப அதே நேரம் சாந்தஸோ இவங்க 3 பேருக்கும் விஐபி கம்பார்ட்மெண்ட்ல சீட் அலாட் பண்றாரு. ஆனா அதுக்கு கேப்டன் சரி எல்லா சீட்லயும் புக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சு கொடுங்க அப்படின்ட்டு திட்டுறாரு. சோ வேற வழி இல்லாம சரின்னு சொல்றான். அப்ப அந்த லேடி சாந்தஸ கிட்ட ஹஸ்பண்ட் போட்டோவை காமிச்சு என் ஹஸ்பண்ட்க்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு சாந்தஸோ அதை பத்தி எனக்கு தெரியாது, எதுவா இருந்தாலும் நான் கட்சிக்காரங்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிடலாம். டேக்கும் நாங்க 3 பேரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு கூட்டிட்டு வரான். அந்த சோசியல் மீடியா குரூப் அவங்கள பார்த்ததும் ஒரு மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அப்ப அக்காக்கு திரும்ப உடம்பு முடியாம வாந்தி வருது. ஆனா இப்ப ரத்தம் வந்து வருது. அப்ப அதே சமயம் திரும்ப ட்ரெயின் டனல் கொள்ள போகுது. இங்க மொத்தம் 5 டனல்ஸ் இருக்கு. அந்த 5 டனல்ஸையும் தாண்டாதான் இவங்க ரெசர்வேஷனுக்கு போக முடியும். அண்ட் இப்ப கடைசி கம்பார்ட்மெண்ட் கேண்டீன் கம்பார்ட்மெண்ட் தான். டனல் கொள்ள போனோடனே அந்த பேய் வேலை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்திய அப்படியே முழுசா சாப்பிடுறது. அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க. வேகமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா இவங்களால சுத்தமா நகரவே முடியல. மரத்தோட வேருங்க காலை பிடிச்சிருதுங்க. அப்ப சடனா பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க பேய்களா நிக்குதுங்க. இவங்க எல்லாரும் அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அதுங்களை இடிக்காம சைலண்டா அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோக்கி போறாங்க. அப்ப ஒருத்தி தெரியாம பதட்டத்துல இடிச்சிடுறா. உடனே அவ பக்கம் போகுதுங்க. அவ கத்திய கட்டி என் பக்கம் வராதிங்க அப்படின்ட்டு மிரட்ட அந்த கத்தியாலேயே அவ கையாலேயே அவ கழுத்து அறுத்து கொள்ளுதுங்க. அப்புறம் எல்லாரையும் கொடூரமா கொள்ளுதுங்க. இது அக்கா காரி ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்ததும் பார்த்து மிரண்டு போய் கத்துறா. உடனே டேக்கனுமே வரான். டோரை திறக்க ட்ரை பண்றான். ஆனா லாக்ல இருக்கு. அந்த பொண்ணுங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு கெஞ்சிரா. ஆனா இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இவங்க கண் எதிர்க்கே அந்த கம்பார்ட்மெண்ட் கண்டுக்குது. இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க பயந்து போய் டேக்குன்னா கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அப்ப தலைவர் வராரு. இந்த மொத்த பிரச்சனையும் இவங்களாலதான், இவங்க 3 பேராலையும் தான், இவங்க ஒரு திருட்டு கும்பல் அப்படின்ட்டு மொத்த பழியுமே அவங்க மேல போட்டுறாரு. அதை கேட்டவனே அந்த இருக்க அதான் கடன் பிரச்சனை இல்ல, நாட்டை விட்டே போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருப்பான்ல, அவன் கூடவே கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்திருப்பான் போல. அந்த பணத்தை தான் இவங்க எடுக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவனை கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு பாட்டில உடைச்சு அவங்களுக்கு குத்த போறான். அப்ப டேக்குன் தான் தடுக்கிறான். அப்ப அந்த லேடி அது நாள் வரப்போகுது, நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அக்கா காரியுமே சொல்றா. ஆனா அதே சமயம் தலைவர் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா அந்த கீர்க்க அக்கா காரிய கையில கீச்சிடுறான். இங்க தலைவர் கிட்ட இன்வெஸ்டர்ஸ் என்ன நடக்குது அந்த கம்பார்ட்மெண்ட்னு கேள்வி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு சமாளிக்கிறான். அதே நிறைய இங்க பெரிய சண்டையா ஆயிடுது. அதுல தெரியாம அக்கா காரி அவனை கத்தியால குத்தி கொன்னுடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ரொம்பவே பயப்படுறா. ஆனா இருந்தாலும் தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போறாங்க. ஆனா அந்த கேப்டன் டோரை லாக் பண்ணிடுறான். கேப்டன் கிட்ட தலைவர் சாண்டஸுக்கு என்னாச்சுன்னு கத்துறான். அதே சமயம் இவங்க கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ள வராங்க. அப்ப பார்த்தா திரும்ப டனல் வருது. உடனே பேய் வந்து எல்லாருமே கொள்ளுது. இதை விஐபிஸ் பாக்குறாங்க. பார்த்து மிரண்டு போறாங்க. இப்ப மீதி இருக்கிறது விஐபி கம்பார்ட்மெண்ட்டும் இன்ஜினும் தான். அண்ட் இன்னும் ஒரு டனல் இருக்கு. இவங்க எல்லாம் பயத்துல இருக்க தலைவர்
தலைவர் என்ன பண்றாருன்னா சேஃபா இவர் மட்டும் தப்பிச்சிடலான்னு லோக்கோ பைலட் கிட்ட போயிட்டு வேகமா ஓட்டுறா அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ஜின் பக்கம் யாரும் வராத மாதிரி டோரை லாக் பண்ணிடுறான். அண்ட் இப்பதான் கேப்டனுக்கு பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிய வருது. அதனால அந்த ட்ரெயினை நிறுத்தி ஆகணும் அப்படின்ட்டு வராரு. ஆனா பார்த்தா தலைவர் உள்ள விட மாட்டாரு. ஆனா லோக்கோ பைலட் கேப்டன் சொல்றதான் கேக்குறாரு. கதவை திறந்து விடுறாரு. உடனே உள்ள வராங்க. வேகமா ட்ரெயினை நிறுத்தலாம் அப்படின்ட்டு பார்த்தா தலைவர் விடல. அப்ப நடந்த மோசத்துல டேக்குன வெளியே அப்படியே எட்டி வச்சிடறாரு. பாவம் போஸ்ட் கம்பத்துல அடிச்சு தலை ரெண்டாகி சாவறான். அதை பார்த்த எல்லாருமே அப்படியே பயத்துல நிக்க உடனே லோக்கோ பைலட் இன்ஜின் ஆஃப் பண்றாரு. ரொம்ப வேகமா வந்ததுல தடம் போறது நிக்குது. அப்புறம் எல்லாரும் தலைவரை கட்டி வைக்கிறாங்க. அண்ட் எல்லாரும் இந்த காட்டுப்பாதை வழியாவே ரெசார்ட்க்கு போயிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்ப அந்த லேடி தலைவர் கிட்ட ஹஸ்பண்ட் போட்டோவை காமிச்சு கேக்குறாங்க. ஆனா அதுக்காக இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டனே கேப்டன் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஓப்பனிங் சீனை தான் காமிக்கிறாங்க. சாமியார் வான் பண்ணிருப்பார்ல, அப்ப என்ன நினைச்சா அப்படின்ட்டு பார்த்தா இந்த சாண்டிஸா போட்டு கொடுத்த பிளானை மொத்தமா சேஞ்ச் பண்ணி காட்ட காக்கிற தெய்வம் இருக்கிற அந்த இடத்துல ட்ரெயின் ட்ராக்கா போட்டிருக்காரு. அண்ட் இப்படி பண்ணா பெரிய ப்ராப்ளம் வரும்னு சாமியார் வான் பண்ணியும் அதை கேட்கல. சோ அதனாலதான் அது பழிவாங்க இப்படி பண்ணுது. கட் பண்ணா எல்லாரும் இங்க இருந்து நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு ட்ரெயினை விட்டு வெளியே வராங்க. ஆனா வெளியே வந்தோடனே ஒவ்வொருத்தரா காணாம போறாங்க. அதை பார்த்தோடனே இவங்க பயந்து ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அதே சமயம் அது தலைவரை வந்து கொள்ளுது. அண்ட் காட்டுக்குள்ள ஓடுற எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா வேட்டையாடுது. கேப்டனுமே சாகுறான். அண்ட் அதே சமயம் இந்த லேடி என் ஹஸ்பண்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கதான் இருப்பாரு, நான் அவரை தேடி போறேன், நீங்க போங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அதனால இவங்களுமே தப்பிச்சு ஓட பாவம் அதுகிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா அக்காவை மட்டும் விட்டுட்டு தங்கச்சிக்காரியே குடிச்சிருது. அக்கா முன்னாடியே தங்கச்சிய மரமாக்குது. இவ தாங்க முடியாம ஆடுறா. அப்ப அந்த பேயை பார்த்தோன்னே அக்காக்காரி என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா என் தங்கச்சியை விட்டுட்டுன்னு கத்துறா. ஆனா அந்த பேய் ஒன்னும் பண்ணாம அங்க இருந்து மறைஞ்சு போகுது. இவ அதுக்கு தாங்க முடியாம ஆட அப்படியே கட் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இவளுக்கு இப்ப கேன்சர் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க போல. சாமியார் கிட்ட தான் இவ பேசிட்டு இருக்கா. இதை பத்தி கேக்குறா. இது எல்லாமே வார்னிங் தாமா, நாம திரும்ப அந்த காட்டு மேல கைய வச்சா இதை விட பெரிய ஆபத்து வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இவ ஏன் என்ன மட்டும் கொல்லாம விட்டுச்சு அப்படின்ட்டு கேக்குறா. ஏன்னு பார்த்தா இவளுக்கு கேன்சர் இருந்துச்சுல, அதனாலதான் அந்த பேய்க்கு அழிஞ்ச மரங்களை திரும்ப கொண்டு வர ஆரோக்கியமான உடல் தேவை. அதனாலதான் இவளை மட்டும் விட்டுடுச்சு. அப்புறம் தங்கச்சிக்காரி மரமான அந்த மரத்துக்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. இப்ப ஆபரேஷன் பண்ணதுல இவளுக்கு சரியாயிடுச்சு போல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். சோ நிறமுடி வர வரைக்கும் நான் உன் நினப்பிலே இருப்பேன் அப்படின்ட்டு இவ சொல்றா. அப்படியே இந்த படம் இங்க முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புறேன். சோ இது போல ஒரு நல்ல மூவியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.